Namo Himalaya. So February 28, 2025, Mercury on our alignment. Finally, and also, இன்னொரு விஷயம் என்னன்னா 888 போர்ட்டல் ஃபைனலி அது ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. ஓகே, இட்ஸ் அ லாங் ரைடு இல்லை. ஃப்ரம் எப்போலேருந்து நம்ம ஆகஸ்ட் 2024 இருந்து நம்ம ஓடுறோம். இட்ஸ் அ லாங் வே. யாராவது சீட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா பியூட்டிஃபுல், இல்லைனாலும் பரவாயில்ல, விடுங்க. ஸோ இந்த எனர்ஜி அப்டேட் எப்படின்னா, கம்மிங் மந்த் மார்ச்சோடையதையும் சேர்த்து தான் நம்ம இங்கே சொல்லணும். நிறையா விஷயம் மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேர்டில் சொல்லணும்னா இட்ஸ் கோயிங் டு பி அ ரோலர் கோஸ்டர் ரைடு. ரோலர் கோஸ்டர்னால் உங்களுக்கே தெரியும், ஹைஸும் இருக்கும், லோஸும் இருக்கும். இப்போ இந்த ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு சொல்லும் போது மெதுவாக பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நம்ம என்ன செஞ்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருந்தோம். அப்போது இப்போ சடன் டிப் கண்டிப்பாக இருக்கும். நிறைய விஷயம் அன்ஃபோல்ட் ஆகும். என்னமே இது எதோ ப்ரெடிக்ஷன் வீடியோ மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்காதீங்க. ப்ரெடிக்ஷன் அப்படின்றது இல்லை, இது உங்களோட சோலுக்கு என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களோட சோலுக்கு வந்து தெளிவாக தெரியும் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்குள்ளே, இந்த பிளானட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஆனால் இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம்னால் மட்டுமே யூ காட் டிவியேட்டட் இன் த நேம் ஆஃப் அட்ராக்ஷன், இந்த நேம் ஆஃப் லவ். ஏதோ ஒரு டிசையர், ஒரு ஆசைகள், எதை பார்த்தாலும் அதை வேணும், இதை வேணும், இதை அடைஞ்சாகணும். இது எல்லாமே பேஸ்ட் ஆன் யுவர் ஃபிசிக்கல் ஃபார்ம். இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லை அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு தோணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் கரெக்டு தான், உண்மை தான், அதை வச்சு நீங்கள் அடைய முடியும் இதெல்லாம். ஆனால் எதை அடையணுமோ அதை அடையிறது கிடையாது. இன்டென்ஸ் எனர்ஜி கண்டிப்பாக இந்த மந்த், இந்த ஃபாலோவிங் மந்த், இந்த மார்ச்சில் கண்டிப்பாக வரும். அது உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி சொல்லணும்னா அந்த மார்ச் 29 அந்த கன்ஜங்ஷன் டேக்கிங் பிளேஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஒரு எண்டை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இட்ஸ் நெகட்டிவாக ஏதோ ஒரு பயமுறுத்துகிற மாதிரி நான் சொல்லலை. பட் லிசன், என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் கடவுளோட பார்ட்டிக்கல், இறை பார்ட்டிக்கலை திருப்பி எடுத்துக்கு தான் போகுது. அது வந்து நீங்கள் மாற்றவே முடியாது. நீங்கள் இதுக்கு நான் ஊட்டி வளர்த்துருக்கேன், நான் 6 பேக்ஸ் வச்சுருக்கேன், இல்லை நான் வந்து இப்படி மெயின்டைன் பண்ணுறேன், நான் ஜிம் போகிறேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன்னாலும் இதெல்லாம் ஆல் தட் இஸ் ஃபைன். ஆனால் இது இறை பார்ட்டிக்கலாக மாறியே ஆகணும். அந்த தருணத்தில் தான் நம்ம எல்லாருமே வந்து நிற்கிறோம் அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். தோஸ் ஹூ ஆர் ட்ராவலிங் இன் த பாத் ஆஃப் த ஸ்பிரிச்சுவாலிட்டி, மோஸ்ட் ஆஃப் தெம் நோஸ் தட் இந்த பாதை அசென்ஷன் நோக்கி தான் போகுது. நிறைய தடவை நம்ம இந்த அசென்ஷன் பற்றி பேசியிருப்போம். ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? திஸ் இஸ் த ரைட் டைம் டு எக்ஸ்பிளைன் ஃபார் யூ ஆல். அசென்ஷன், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், நம்ம எல்லாம் மேக்ஸில் படிச்சிருப்போம்ல, அதான் அந்த அசெண்டிங். ஸோ மேல் நோக்கி பயணிக்குது நம்மளோட சோல். அடுத்த பரிணாம வளர்ச்சி, அதாவது இந்த டிமென்ஷன்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி தமிழில் சொல்கிறது? உங்களோட இப்போ இருக்கிறது 3rd டிமென்ஷன், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து 4th டிமென்ஷன், அதுக்கு அடுத்து 5th டிமென்ஷன் அண்ட் ஸோ அண்ட் ஸோ ஆன். எத்தனை டிமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் இன்ஃபினிட். பட் நம்மளால் தெரிஞ்சுக்கிறது ஒரு 12th டிமென்ஷன் வரைக்கும் அப்படின்றது நம்மளை ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய. பட் அதை தாண்டி நிறைய டிமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இட்ஸ் இன்ஃபினிட். இவ்வளோதான் அப்படின்றது கணக்கு கிடையாது. இட்ஸ் இன்ஃபினிட். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது 3rd டிமென்ஷன்லேருந்து அடுத்த ப்ரொமோஷன் ஆகி போக வேண்டிய நேரம் இது. நீங்கள் சைட் பை சைடு உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்தாலும் தயவு செஞ்சு இந்த அசென்ஷன் பாதையை நோக்கி பயணிங்க. அதுக்கு என்ன தான் நான் பண்ணணும் அப்படின்னா அந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தட் இஸ் ஃபைன். பட் ஒரு செகண்டும் நீங்கள் அலைன்மெண்ட்டுக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் ரீசெக் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக இந்த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் இது எப்பயோ வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இது வந்து டேக்கன் டவுன் அப்படின்னு சொல்லலாம். இது முடிஞ்சு போன ஒரு கதை.
ஆனால் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எல்லாம் எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, இதெல்லாம் ஒரு மாயை. ஸோ இந்த மாயை எப்படி இயங்குதுன்னா, நமக்குள்ளே இருக்க அந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸோட ப்ரோக்ராமிங், அந்த கோடிங் வழியா. இது எப்படி புரிய வைக்கிறதுனா, இப்போது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டிசீஸ் ஏதோ ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த த மொமெண்ட் யூ சீ இந்த நியூஸ் அப்படின்னா ஒரு ஃபியர் ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு வைப்ரேட் ஆயிரும் இல்லையா? ஸோ ஃப்ரீக்வன்சி வழியாக அது என்ன ஆகும்னா, பழைய மேட்ரிக்ஸ், இந்த ஓல்டு மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சொல்லியிருப்போம், இந்த பயம், இந்த ஷேம், கில்ட், விக்டிம்ஹுட், இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் ஆஃப் லவ் ஃப்ரீக்வன்சிலேயே தான் அது இயங்கி இருக்கும். எவ்ரிதிங் இஸ் இன்வெர்டட் கான்ஷியஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு டிசிஷன் சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே வந்து, ஏன்னா இன்பில்ட் ப்ரோக்ராம் அப்படி, நம்ம அதுலேருந்து தப்பிப்போமா, நம்ம இதை பார்த்துருக்கோம் அதை பார்த்துருக்கோம்னு சொல்லி இந்த சிபியூ ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி அது என்ன பண்ணணும், ஒரு ஃபியர் மோடில் கொண்டு போய் உங்களை வச்சிரும். அதை வச்சு தான் நீங்கள், ஸோ வாட் யூ சி எக்ஸ்டர்னல், யூ பிரிங் இட் டு த இன்டர்னல். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் தயவு செஞ்சு இது கொஞ்சம் கவனிங்க. அப்படியே தள்ளிட்டே போயிட்டே இருக்காதீங்க, ஒன்றுமே புரியாது. நான் எவ்வளோக்களவு லைட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்களவு லைட்டாக சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அசென்ஷன் பற்றி, ஏன்னா இதுதான் அந்த ரைட் டைம். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சி உள்ளுக்குள்ளே இருக்க ப்ரோக்ராம் வச்சு இன்டர்னல் மூலயமா ப்ராசஸ் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான் உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டாக மாறி, அண்ட் தட்ஸ் ஹவு த மேட்ரிக்ஸ் கெட்ஸ் ஆப்பரேட்டட். அதுதான் நம்ம சொல்கிறோம், யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் ரியாலிட்டி. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா முதல்ல, அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் சொல்கிறது, நீங்கள் யாருன்றதை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க தவிர உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஸோ இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் டேக்கன் டவுன். ஆனால் இது இன்னும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் ஆப்ரேட் பண்ண 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 என்ன ஆகும்னா, இன்னும் டிவைன் இன்டர்வென்ஷன், இன்னும் வந்து மேலேருந்து வெல்கம். இதேனா யார், வேறு யாரும் இல்லை, கடவுள் கண்டிப்பாக அதுக்கு உண்டான எல்லா ஸ்டெப்ஸையும் இன் தி வேவ்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேவ்ஸ் ஆஃப் லைஃப் கண்டிப்பாக இந்த பூமியை நோக்கி வந்துட்டே தான் இருக்குது. அதை தான் நம்ம இத்தனை நாள் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். 2024, 2025 கெட் ரெடி, ஃபோட்டான்ஸ், லைட் பேக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபோட்டான் ஷவர் விழுந்துட்டு இருக்குது. இந்த அசென்ஷன் நோக்கி பாதையை வந்து முன்னாடி போங்க. சும்மா இங்கேயே உட்காந்து 3D வாழ்க்கை, இதை இஎம்ஐ கட்டுறேன், அதுக்கு நான் வந்து சீட்டை வாங்குகிறேன், இதெல்லாம் இருக்கட்டும். டசன்ட் மீன் தட் யூ ஹேவ் டு ஸ்டாப் என்டையர்லி, பட் இதுதாங்க மெயின். திஸ் இஸ் த மெயின். இன்டென்ஸ் லைட் இஸ் கம்மிங் டு திஸ் பிளானட். இது எத்தனை பேரால் இந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. யூ கேன் ஃபீல் இட். நீங்கள் புது வெர்ஷனாக மாற ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் முடியாது. சம்திங் இஸ் புல்லிங் யூ பேக். ஏன்னா அந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸில் இன்னும் அந்த கோடு உங்களுக்குள்ளே இருக்கிறனால உங்களால் சரியான பாதை வந்து சூஸ் பண்ணவே முடியாது. யூ வில் பி லைக், இதுவா அதுவா அப்படின்னு. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் நிதானமாக எடுத்து முடிவுகளை எடுங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் நீங்கள் விழிப்புணர்வை இல்லை, என்னை சுற்றி நடக்குது அப்படின்றது தெரில அப்படின்னா, பழையபடிக்கு அந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்க நபர்கள் உங்களை புல் டவுன் பண்ணிட்டு போயிடுவாங்க. யாரையாவது மன்னிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க. அந்த மெமரி எல்லாம் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்க அது திருப்பி உங்களோட அந்த சிபியூ மாதிரி ப்ராசஸிங் யூனிட் அதை திருப்பி அந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். யாராவது லெட் கோ. இந்த டைமில் ரொம்ப நீங்கள் ஒர்க் ஆன் பண்ணணும். எல்லாமே சம்மரைஸ் பண்ணி ஒரே வீடியோவில் சொல்கிற மாதிரி இருக்கும், பட் இதுதான் அந்த தருணம். ப்ளீஸ் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். லெட் கோ. மூவ் ஆன். ஒன்றும் இல்லை, மூவ் ஆன். என்னமோ நடந்துட்டு இருக்கட்டும் லைஃப்பில், ஜஸ்ட் மூவ் ஆன். ஒரு சில பேருக்கு வந்து டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ வாட் அபவுட் தெம்? ரொம்ப வந்து வியாதியால் கஷ்டப்பட்டுட்டு இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு கூட இருக்கலாம். எதுக்கோ ஒரு காரணத்துக்காக அப்படி ஒரு பாஸ் பட்டன் உங்கள் லைஃப்பில் அப்படி நடக்கலாம். பட் அது என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மேட்ரிக்ஸோடு சேர்ந்து பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்கன்னா ப்ரெசண்ட்லேருந்து போயிடுவீங்க, உங்களுக்கு சொல்யூஷன் வராது. ஒரு நல்ல டாக்டர் கிடைக்க மாட்டாங்க, இல்லை என்ன பிளான் பண்ணணும்னு தெரியாது, இவ்வளோ விஷயத்துலேயும் போய் மாட்டிக்குவீங்க. ஸோ இந்த பேனிக் மோடு போகாமல் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிறதுக்கு பழகுங்க.
கண்டிப்பாக கடவுள் அப்படியெல்லாம் உங்களை வந்து வச்சு செய்ய மாட்டார். இதுதான் உண்மை. அது எப்போ அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைஞ்சிருக்கணும். நீங்கள் இது வந்து எடுத்து பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாலும் கீப் சரண்டரிங். நார்மலாக இருந்தாலும் கீப் சரண்டரிங். ஏன் இந்த தருணத்தை விட்டுறாதீங்கன்னு சொன்னால், அந்த வேவ் ஆஃப் லைட் நம்ம பூமியில் வந்து வந்துட்டே இருக்குது. நம்ம பேசுகிற நேரம் எல்லா டைமே வந்துக்கிட்டே இருக்குது. இனிமேல் வந்து ஹீட் வேவ் பற்றி பேசுவாங்க, இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே. ஆனால் யூ ஷுட் நெவர் ஃபெயில் டு எக்ஸ்போஸ் யுவர் பாடி. தயவு செஞ்சு ஒரு 5 to 10 minutes நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இந்த வேவ் ஆஃப் லைட் உங்கள் லைஃப்பை என்டையராக சேஞ்ச் பண்ணும். ஆனால் யூ ஷுட் அக்செப்ட் த சேஞ்ச். தட்ஸ் த கேம் ஹியர். மெனி பீப்புள் ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் த சேஞ்ச். அதுதான் நம்ம ஆட்கள்கிட்ட இருக்க பெரிய கஷ்டமே. சேஞ்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா 10 அடி பின்னாடி போயிடுவாங்க. ஃபாஸ்டிங் கண்டிப்பாக இருக்கணும். சும்மா எல்லாத்தையும் வந்து பழைய மாதிரியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. அது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் உங்களை விட்டுரும். பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னா ஏதோ வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்ல உங்களை வந்து டீவியேட் பண்ணிடும். நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கங்கே ஒரு ரிலேஷன்ஷிப்பால் ஒரு பிரச்சனை, டிசீஸால் ஒரு பிரச்சனை, பணத்தால் ஒரு பிரச்சனை, இது எல்லாமே ஏன் வருது அப்படின்றது நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லாருக்குமே அந்த அபண்டன்ஸ் வந்து இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். பிகாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். அப்படிலாம் இல்லையே. இதை படித்தா அங்கே போய் சரி, இதெல்லாம் அந்த பழைய மேட்ரிக்ஸ் கதையெல்லாம் நீங்கள் பேசிகிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரப்பர் வச்சு அழிங்க. திஸ் இஸ் த அமேசிங் டைம் தட் வி ஆர் அலைவ். இந்த டைமில் இந்த பிளானட்டில் இருக்கிறதுக்கு இட் இஸ் ஸ்டார்டட். த 3D 5D ஓட அந்த ஸ்பிளிட், அது தனித்தனியாக இது 3D இது 5D அப்படின்ற அந்த ஸ்பிளிட் வந்து போயிட்டே இருக்கு. இதில் நீங்கள் எந்த சைடு இருக்கீங்க அப்படின்றது தான் இந்த கேம். யுவர் சோல் நோஸ் வேர் யூ ஷுட் பி. 3D ஆர் 5D ஆர் 4D வேர். அது எப்படிங்க கேட்குறது? வெரி சிம்பிள். Place your palm on your heart chakra and feel how do you feel. Leave everything. Only the moment of silence. வெறும் silence மட்டும்தான். How do you feel? உங்கள் இஎம்ஐயோ இல்லை எதுவுமே உங்கள் மைண்டில் வராது. உங்கள் மைண்டோட சேட்டர் பாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். உங்களோட ஹார்ட் சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகி அண்ட் யூ கேன் அந்த உங்களோட உள்ளங்கையில் அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த ஒரு பீஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் நீங்கள். And now you decide which side you are. Obviously you belong to the 5th dimension. இல்லைனா இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்க மாட்டீங்க. இங்கே எதுவுமே ரேண்டம் கிடையாது. அது உங்களோட ஹார்ட்டுக்கு தெரியும். நாட் யுவர் பிரெயின். That's only the one love, the unconditional love is everywhere. அது மட்டும்தான். Only one love. இந்த வேலும் உங்களுக்குள்ளேயும் இருக்கும். And you belong to the 5th dimension. But you're not working on it. அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறது இல்லை. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ். ஆனால் அதுக்காக அதுலேயே மூழ்கிறாதீங்க. அதைத்தான் நம்ம திருப்பி சொல்கிறோம். எல்லாத்தையும் உதவி விட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படிலாம் இல்லை. டூ வாட் யூஆர் சப்போஸ் டு டூ. மீதி சரண்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கான டைம். இன்டென்ஸ் வேவ் ஆஃப் லைட் இஸ் அப்ரோச்சிங் த பிளானட். இது எதுவுமே நான் நம்பலை அப்படின்னா ஜஸ்ட் விசிட் நாசாவோட வெப்சைட். சன்னோட ஆக்டிவிட்டி மட்டும் போய் ஜஸ்ட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் போய் அந்த வெப்சைட்டில் போய் படித்து பாருங்கள். எவ்வளோ சோலாரோட எவ்வளோ ஆக்டிவிட்டி தெரியுமா? அவ்வளோ பீக்கில் இருக்குது. இது எதுவும் வெயில் கிடையாது. ப்ளீஸ், இது வந்து வெயில் கிடையவே கிடையாது. காட் வந்து ஒரு ஃபோட்டான். அப்போ எங்கே இருக்குது? அது அங்கேருந்தானே வந்துட்டு இருக்கு. ஏன் இந்த அளவு கூட நம்ம யோசிக்கிறது இல்லை? சும்மா போகிறோம் வரோம் இல்லையா? என்னது நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை வச்சுக்கிட்டே போனீங்கன்னா ப்ளீஸ் இப்போயாவது முழிங்க. ஆல்ரெடி இந்த பிளானட்டில் we have reached
லைக் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் லெவல் வந்து இட்ஸ் ரீச்ட். அதனால தான் எவ்ரி திங் கேன் ஒர்க் ஃப்ரம் அவுட் சைட் டு ரீச் த இன்சைட். நம்மளை ரீச் பண்ண முடியும். இது எல்லாம் ஏன் அப்படின்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் ஃபார் யூ. வேறு யாருக்கோ கிடையாது. ஒர்க் ஆன் அசென்ஷன். தெளிவாக இருங்க. The wave of light is approaching. So coming back 2025 நம்ம சொன்ன மாதிரி இன்னும் 10 மாதம் தான் இருக்குது. இது மாதிரி நிறைய வேவ்ஸ் ஆஃப் லைட் வரும். ஸோ இது வந்து ஒரு கொஷின் யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லிடுறேன். இது ஒரு வேவ் ஆஃப் லைட் கிடையாது. இட் இஸ் ஒன் அமாங் தி வேவ்ஸ் ஆஃப் லைட். அண்ட் த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் லைட் இஸ் கோயிங் டு ஹிட் அவர் எர்த் வெரி சூன். கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே இல்லை இந்த அடுத்த மாதம் மார்ச் மாதத்துக்குள்ளே கூட அந்த வேவ் ஆஃப் லைட் வில் ஹிட் அஸ் அப்படின்றது தான் இருக்குது. அதை நோக்கி பயணிங்க. ஸோ நம்பர் 1 கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணி தான் ஆகணும். தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். உங்கள் மைண்டை கொஞ்சமாச்சும் ஷட் ஆஃப் பண்ணணும். இந்த 3D மேட்ரிக்ஸ், இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து நான் எப்படியாவது கொஞ்சமாச்சும் வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணி தான் ஆகணும். நம்பர் 2 இஸ் த கம்பேஷன். கருணை இல்லைன்னா அங்கே டிக்கெட் கிடையாது. இது மட்டும் உங்கள் மைண்டில் தயவு செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்கள். எங்கேயாவது சாப்பாடு கிடைக்கிட்ட போய் நான் வேணால் நான் என்ன பண்ணுவேனோ அது வேணால் நான் சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் யூ ஃபாலோ. சாப்பாடு கடைக்கிட்ட போய் நீங்கள் நில்லுங்க. நீங்கள் சாப்பாடு வாங்குறீங்களோ இல்லை வாங்கலையோ சும்மா அப்படியே நின்றுட்டே இருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் ஆளெல்லாம் போய் பிடிக்க தேவையே இல்லை. நீங்கள் நின்னீங்கன்னா யாராவது வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா இல்லையா? சரி. நம்பர் 3 is the power of now. Number 4 is the power of surrender. Number 5 is the power of gratitude. இது எல்லாம் ஓகே. இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, you should know how to protect your energetic field. ஒரு நல்ல விஷயம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா ஆப்போசிட்ல இருந்தும் வந்துட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டை தயவு செஞ்சு கிளென்ஸ் பண்ணுற வழியை பாருங்கள். ப்ரொடெக்ட் பண்ணுங்க. எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஹிமாலயன் சால்ட் வச்சு நம்ம வந்து குளிக்கலாம். எப்படி டெய்லிக்கும் குளித்தாலும் ஓகே, இல்லை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவையாவது ஹிமாலயன் சால்ட் போட்டு நல்லா கையளவு எடுத்து பக்கெட்டில் கடைசி ரின்ஸ்லையாவது டாப் டு பாட்டம் ஊற்றுங்க. இல்லை பீச் ஆக்சஸ் இருக்குன்னா அங்கே போகலாம். இதெல்லாம் உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டை வந்து ஸ்ட்ராங் படுத்தும். எவ்வளோ ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்தாலும் இந்த டிவைன் ஃபோர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற டிவைன் ஃபோர்ஸ் வில் கெட் ஆக்டிவேட்டட் அண்ட் யூ வில் பிகம் இன் தி அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்லேருந்து செதறினீங்கன்னா தான் இவ்வளோ பிரச்சனையும் வரும். ஃபாஸ்டிங் கண்டிப்பாக இருக்கணும். இதுவும் ஒரு விதமான ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்றது எதுவுமே சாப்பாடு கிடையாது. அது சும்மா சாப்பாடு மாதிரி இருக்குது. ஃபுட் லைக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம். we are not eating food anymore. ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ascension is coming toward planet and எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மொமெண்ட்டுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது. ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். நமோ ஹிமாலயா.